ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் எப்போதும் இருப்பதாக என்கிற ஒரு வாழ்த்துக்களோடு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் சாயங்கால வேளையில நீங்க அனைவரும் அவரவர் அலுவலாய் இருந்திருப்பீங்க காலையில. ஆனா நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நேரத்துல நீங்க அனைவரும் இங்கு வந்து சேர்ந்தமைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவனுக்கு அநேக நன்றிகளை தெரிவிக்கிறோம். பிரியமானவர்களே, முத்திரையிடப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் நம் அனைவருக்குமே இருக்கு. லக்கை தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கவனம் நம் அனைவர் மேலேயும் இருக்கு. அந்த லக்குல நின்று இந்த இலக்கில் நின்று சாதிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை, அந்த உயர்ந்த நோக்கத்தை உடைய நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும், அவருக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும், அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன், என்னையே செலுத்துவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அன்பானவர்களே நாம் அவரவர் பட்டணங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சாயங்கால வேலையில நமக்கு தேவையான ஆவிக்குரிய அனுகிரகங்கள், ஆவிக்குரிய குணநலன்கள், ஆவிக்குரிய ஞானத்துக்குரிய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கு. உங்களுடைய ஐக்கியத்திற்காக அநேக நன்றி. இந்த அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணங்கள்ல சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் நம் அனைவர் சார்பாக நம் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்ட அன்பின் வாழ்த்துக்களுக்கு நிஜமாகவே நன்றி சகோதரரே. இப்போதும் கூட நம்ம அவர் ஞாபகப்படுத்தினாரு, கடந்த முறை நாம் முதலாவது தொகுதிக்குள்ள கடந்து சென்றோம். இந்த முதலாவது தொகுதிக்குள் கடந்து சென்ற நாம இப்போ படிப்படியாக ஒரு அத்தியாயங்களாக கடந்து சென்று என்ன கோணத்துல, என்ன ரீதியில, எந்த முக்கிய அம்சங்களோடு அவர் எழுதியிருக்கிறார் அல்லது அவர் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டார், எந்த காரியங்களை முன்வைக்க ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அவர் பயன்படுத்தப்பட்டாருங்கிற கோணத்துல நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 1886 எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம இந்த வால்யூம்ஸ் ஏன் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். தேவனுடைய சத்தியத்தின் அறிவை ஒருவர் பெருக்கி கொள்ளும் போது மாத்திரம்தான் அந்தந்த சபை அங்கத்துடைய காலத்துல அவர் ஜெயம் கொண்டவராக பிரகாசிக்க முடியும். அப்புறம் இதை உணர்ந்து ஒருத்தர் முழு அர்ப்பணிப்பு செய்து நம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணலாம்னா இந்த 6 தொகுதிகளை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் முதல் தொகுதி, யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம், தி டிவைன் பிளான் ஆஃப் த ஏஜஸ். இது 1886 எழுதப்பட்டது. 1000 வருட அருணோதயம்னு ஒரு கதை புஸ்தகம் போன்று இதை நிறைய பேர் நாவல்னு நினைச்சு தவற நினைச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அதுல ஒரு ஸ்டைலும் இருந்துச்சு. அந்த ஸ்டைல் என்னன்னா, யாராவது ஒருவர் சத்தியத்தை தவறாக புரிஞ்சிருக்கிறார்னா அல்லது ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நல்ல குணலட்சணங்கள் இருக்கு, ஆனா அவருடைய சத்திய அறிவு தவறான விதத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த 1000 வருட அருணோதயம்னு ஃபர்ஸ்ட் வால்யூம்னுடைய முதல் பாகத்துல, அந்த முதல் பதிப்புல அந்த தப்பறையான விஷயங்களை தகர்த்து பொடியாக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு எழுத்து பாணியை 7ஆம் தூதன் எழுதியிருந்தார். அதை படிக்கிறவங்களுக்கு திடீர்னு அதிர்ச்சி, ஷாக்கே அடிச்சிரும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, அது மகா பலவந்தம் பண்ணும்படி மகா வல்லமையுடையதா இருக்குது, அப்ப இது சகோதரர்கள், பிள்ளைகள், குழந்தைகள் போல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜீரணம் பண்ண முடியாத ஒரு உணவாக போயிடும் அப்படின்னு சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்குன்னு கொஞ்சம் அது சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவரு யுகங்களை குறித்த தெய்வீக திட்டம் அப்படின்னு மாற்றி பிற்பாடு அதுல என்ன அப்ரோச் பண்ணார்னா, தவறுகளை முன்வைத்து
பிற்பாடு சத்தியத்தை எடுத்து கூறுவது. நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அதாவது கவனத்துல வச்சுக்கோங்க, நானும் வச்சிருக்கேன். தவறுகள் சுற்றிலும் இருக்கிற பூமி முழுவதும் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் தப்பறையான புரிந்து கொள்ளுதல் இருக்கு. தேவனுடைய சத்தியங்கள் குறிச்ச தெளிவான பார்வை இல்லை. அப்ப அத பலவந்தம் பண்ணி ஆக்ரோஷம் பண்ணி மகா வல்லமையாய் அதை எடுப்பதை காட்டிலும் அதுக்குரிய ஒரு சரியான பாணி என்னன்னா, முட்புதரின் மீது விழுந்த ஒரு மெல்லிய வஸ்திரத்தை நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா எடுப்பீங்களோ அதே மெத்தடு தான். ஸோ சகோதர சகோதரிகளே, அவரு என்ன மெத்தடு இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் அல்லது எல்லா வால்யூம்ஸ்லயும் கொண்டு வர்றாரு அப்படின்னா, அந்த தவறான கருத்துக்களை முதல் எடுத்து விவரணம் பண்ணுவது. பாருங்க, கிறிஸ்துவன்னு இருக்கிறாரு, நீங்க இப்படி தவறா புரிஞ்சிருக்கீங்க, பட் சரியான பார்வை இதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் வால்யூம் நாம முழுவதும் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை குறித்த, ஒரு முக்கியமான தலைப்பை குறித்த இருவேறு தவறான பார்வைகளை அவர் சுட்டி காட்டுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிறிஸ்து இயேசுவே எடுக்கலாம். உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்தான் தேவன், தேவன் அவர்தான், தேவன் தான் அவதாரமாக பூமிக்கு வந்தாரு, அவர் பூமிக்கு வந்தபோது வானத்துல காலியா இருந்தது. இப்படி தேவனை, இயேசுவை சரியாக பிரித்துணர தெரியறதில்லை. அந்த அறிவு இல்லை, இந்த சத்தியம் அவங்க கிட்ட இல்லை, வசனத்தை சரியா பார்க்கல. அப்ப இந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லக்கூடாது, ரொம்ப மெல்லிய வகையில எடுத்து வைக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, பல பேரு ஜீசஸ் கிரைஸ்ட நீங்க தேவன்னு சொல்றீங்க, தப்பான பார்வை. மற்றொரு பார்வை, புத்தன் இயேசு காந்தி போல நீங்க ஒரு சாதாரண மனுஷனாக நினைக்கிறீங்க, இதுவும் தப்பான பார்வை. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வால்யூம்ல மூன்றாவது வரக்கூடிய கருத்து தான் சரியான கருத்து. மூன்றாவது வரக்கூடியது என்ன? அவர் தேவகுமாரன் இயேசு, தேவகுமாரன் இயேசு. அதே மாதிரி பைபிளை சில பேரு மந்திர புஸ்தகம்னு நினைக்கிறீங்க, சில பேர் அது ஒரு சாதாரண புஸ்தகம் நினைக்கிறீங்க. ரெண்டுமே தப்பு. மூன்றாவது வருவதுதான் சரியான கருத்து, அது தெய்வீக வெளிப்பாடு. அப்படி கொண்டு வருவார். தேவன் இல்லைன்னு சொல்றாரு, தேவன் எங்கும் இருக்கிறார்னு சில பேர் சொல்றாங்க. தேவன் பரத்திலிருந்து பார்க்கிறார், அவர் இருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் மூன்றாவது கருத்து. எப்பவுமே மூன்றாவது கருத்து சரியான கருத்தாக நம்ம சகோதரருடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கலாம். நீங்க ரீபிரிண்ட்லயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த தலைப்பு எடுத்தாலுமே முதல் தப்பறையான கருத்துக்கள் இப்படி இருக்கு. உதாரணத்துக்கு அந்தி கிறிஸ்து பாடம் நாம எடுக்கிறோம், அது நம்ம லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோம். தனி மனிதன்னு நினைச்சோம், ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டாருன்னு நினைச்சோம், இவர் தான் நினைச்சோம், அவர் தான் நினைச்சோம், தப்பான பார்வை. அந்தி கிறிஸ்து ஃபியூச்சர்ல வர வேண்டிய விஷயம் நினைச்சோம், தப்பான பார்வை. சரியான பார்வை, ஆல்ரெடி இருக்கிறாரு, தனி மனிதன் இல்ல, அது பாலாக்கும் மறுவறுப்பு, வசன ரீதியாக விளக்கம் கொடுப்பது. ஸோ ஏன் இதை நம்ம இப்ப ரிப்பீட் பண்ணி பார்த்தோம்? ஏன்னா இதுதான் பாணி. சகோதர சகோதரிகளே, எக்லிஷியாஸ்ல நம்ம இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னம்னா, பத்தி பத்தியாக படிப்போம். ஆமா, அது ஒரு நல்ல ஸ்டடி. பத்தி பத்தியாக எடுத்து ஜீரணம் பண்றது, விஷயங்களை புரிஞ்சுக்கிறது, அது இன்னும் நல்ல க்ளோஸா உள்ள போய் பார்க்கறது. ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் அர்த்தத்தை புது சிருஷ்டிக்கு வேற எந்த வேலையுமே இல்லை. ஒரு சகோதரி சொல்லும்போது, இந்த மாதிரி வால்யூம் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு எனக்கு தொடர்ச்சியாக ஆலோசனை வந்துட்டு இருந்தது தம்பி, ஆனா நான் படிக்காமையே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் நான் படுத்த படுக்கையாகும் போது எனக்கு வால்யூம்ஸ் தான் துணையா இருந்தது, அப்ப நான் படிச்சே முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஸோ சகோதர சகோதரிகளே, நமக்கு வால்யூம் பொழுதுபோக்குங்கிறது இல்லை, நம்ம ஸ்டடி பண்ணலாம்.
ஸ்டடி பண்ணலாம். ஸ்டடி தான் நம்மளுடைய நேரத்தை மீட்டெடுத்து நாம் ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம். அப்போ இது ஒவ்வொரு பேராகிராஃபா படிக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜெனரல் ஓவர் வியூ கிடைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இலையில வச்சு ஜூம் பண்ணி அதனுடைய நரம்புகள் உட்பட பார்க்கிறது ஒரு பார்வை. ஆனா ஒட்டுமொத்தமாக தூரம் நின்று பார்க்கும்போது அந்த முழு காடுமே தெரியுது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வால்யூம் 1 தெய்வீக திட்டத்தோட பார்க்கும்போது முழு தெய்வீக திட்டத்தையும் தொட்டு செல்வது அல்லது படர விட்டு செல்வது தான் முதல் வால்யூம். செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம், ஃபோர்த் வால்யூம் மூன்றுமே தெய்வீக திட்டத்தில் இருக்கிற காலக்கணக்குகளோடு, காலம் சம்பந்தப்பட்ட சத்தியங்களோடு தொடர்பு உடையது தான் 2வது வால்யூம், 3வது வால்யூம், 4வது. இப்ப பாருங்க, அவரு முதல் வால்யத்தை தெய்வீக திட்டம் எல்லாத்தையும் தொட்டு எழுதுறாரு. நேரத்தை பத்தி எழுதுறாரு, ஜீவ நிலைமைகள் பத்தி எழுதுறாரு, எல்லாமே எழுதுறாரு. ஆனா 2வது பார்வையில அவருடைய பார்வை இன்னும் குறுகலாகுது. பாருங்க, அவரு எல்லா தெய்வீக திட்டத்துல இருக்கிற காலப்பகுதிகளினுடைய காலத்தை பத்தி ஜென்ரலா பேசுறது, பொதுவா பேசுறது. ஆனா 3வது வால்யூம் நீங்க கவனிக்கும் போது அந்த பார்வை இன்னும் ஜூமிங் ஆகுது பாருங்க, இன்னும் குவியுது பாருங்க. ஒரே குறிப்பிட்ட இடத்துல ஒட்டுமொத்த பார்வையில இருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள பார்க்கிறார். ஸோ 3வது வால்யூம் பாத்தீங்கன்னா அந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவு, மேச யுகத்தினுடைய ஆரம்பம், அது எப்படி இருக்கும்? இன்னும் உள்ள போகும்போது சுவிசேஷ யுகத்தினுடைய அதி கடைசி பகுதி மேசிய யுகத்தினுடைய ஆரம்பம். அது வரைக்கும் நம்மளை கொண்டு செல்வது அது. இது இப்படி இருக்கும்போது வால்யூம் 5 பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல மனிதனும் தேவனும் எவ்விதமாக ஒப்புரவாக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும், அதுக்கு முன்பதாக சபை எப்படி ஒப்புரவாச்சு, அதுக்கு ஒப்புரவாக்குதலின் காரணக்காரராக இருக்கிற கர்த்தரேசுவை பற்றியும் படிப்பது தான் வால்யூம் 5. வால்யூம் 6 சகோதர சகோதரிகளே, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வினோதமான சிருஷ்டிகள், விசேஷமான ஜனங்கள், அந்த புது சிருஷ்டிகள், ஒரு ஒரு வினோதமான சிருஷ்டிகள், அந்த சிருஷ்டிகளினுடைய வாழ்க்கை முழுவதையும் குறித்து ஒப்பிட்டு பேசுவது எது அப்படின்னா வால்யூம் 6. இது எல்லாத்துக்கும் மைய கருத்தாக இருப்பது சகோதர சகோதரிகளை இந்த ஈடுபலிங்கிற போதனை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சகோதர சகோதரிகளே, அத்தியாயம் 1 நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், ஒரு பெரிய தலைப்பு கொடுத்திருந்தார். பாருங்க, பூமியில இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னா பாவராக்காலம் போயிட்டு இருக்கு. ஆனா அது எப்ப முடிவுக்கு வரும்னா ஒரு அருமையான அது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். ஸோ இந்த யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம் ஏன் இந்த 3வது வாரம் திரும்பி போன தடவை பார்த்ததை பார்க்கிறோம்னா, நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட பாத்திரங்கள் அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட பாத்திரங்கள். அதனால நமக்கு திரும்பவும் ஞாபகம் மூட்டுவது பிரயோஜனமாக இருக்கும். ஆனா அடுத்த வார பாடத்துல நமக்கு அப்படி இருக்காது. நம்ம வேகமாக அத்தியாயங்களுக்குள் போயிடலாம். இப்ப பாருங்க, இந்த யுகங்களை பற்றின தெய்வீக திட்டம் அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்க அப்படின்னீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இந்த உங்களுக்கு ஸ்லைட்ல தெரியிற பகுதிகளை சகோதரி வாசிச்சு காட்டலாம். யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்பாடத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேற்றி வருகிறதென்பதையும் அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமாக தெரியும் என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறது. இவ்விதமாக பார்க்காவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்துதல்கள் ஒன்றுக்கொன்று இசை உள்ளதாயும் ஒழுங்குள்ளதாயும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இக்காலம் மனுக்குலத்திற்கு பாவம் அனுமதிக்கப்பட்ட இருண்ட காலமும் மறக்க கூடாததுமாய் இருக்கிறது. ஆமாங்க, ஆக்சுவலா இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாரு பாத்தீங்களா? உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா உங்க கண் முன்னாடி, ஏன் கண் முன்னாடி ஸ்லைட்ல தெரிகிற இந்த வரிகள் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, தெய்வீக திட்டத்தின் கண்டுபிடிப்பு.
தெய்வீக திட்டம்னு ஒண்ணு தேவனுடைய மைண்டுக்குள்ள, மனதுக்குள்ள, சிந்தைக்குள்ள படிப்படியா அவருடைய மைண்ட்ல, சிந்தையில ஆல்ரெடி நிறைவேறி இருக்குது. சோ இது தேவனுக்கு முன்கூடியே வரிசை கிரமமா தெரியுமா, எது எது எப்படி எப்படி எந்தெந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ சகோதர சகோதரிகளே, இந்த பார்வை இந்த வினோத சிருஷ்டிகளுக்கு, புது சிருஷ்டிகளுக்கு தெரியல அப்படின்னா அவங்க தேவனை புரிஞ்சுக்கவே முடியாது, அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ஒட்டுமொத்தமாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நல்ல நாட்கள் வருகின்றது, அருமையான நாட்கள் வருகின்றது அப்படிங்கிற கருத்தை அவர் இதுல முன்வைக்கிறார். சுருக்கமாக சொல்லும்போது சகோதர சகோதரிகளே, அந்த நல்ல நாட்கள் கூட அந்த அந்த அருணோதயம், 1000 வருட அருணோதயம், இந்த சூரியனுடைய உதயம் எப்ப பூமி மேல வரப்போகுது அப்படின்னா பாருங்க. இப்போ நிறைய மனிதன் கண்டுபிடிக்கிறான். விழுந்து போன மனுஷன்தான் டங்ஸ்டன் இலைகள் மூலமாக அந்த பல்பு கண்டுபிடிச்சார், போட்டோ கண்டுபிடிச்சார். இப்போ சிஎஃப்எல் லைட்டு, என்னென்னமோ ஒளி சம்பந்தமான நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறார். நோய்கள், கேன்சரை போரிடக்கூடிய விஷயங்கள் கூட கண்டுபிடிக்கிறார். வியாதியை ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் கூட கண்டுபிடிக்கிறார். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னா, நல்ல நாட்கள் மனிதனுடைய முயற்சியால் வராது. மனிதன் ஒரு மாதிரி இப்ப பெருமுயற்சி எடுத்து முன்னேறி கொண்டு வருகிறவன் போல தோன்றினாலும் அது மனிதனுடைய ஆற்றலினால் நல்ல நாட்கள் வருகின்றது அல்ல, அது தேவனுடைய திட்டத்தின் மூலமாக வருகின்றது. ஸோ இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அவருக்கு இருக்குதுன்னா அதுவும் தெய்வீக திட்டத்தினுடைய பலனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதர சகோதரிகளை இந்த கருத்தை வைக்கிறார். ஆக்சுவலி இது ஒரு சுவிசேஷம் மாதிரி, ஒரு நற்செய்தி மாதிரி. கடினப்பாடுகள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல நாட்கள் வருகிறதுன்னு சொல்லி பாருங்களேன். ஸோ இந்த பாணியில 1வது அத்தியாயம் தொடர்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய மத பிரச்சாரங்கள், தவறான மத பிரச்சாரங்களை எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற தப்பறைகளை எல்லாம் உக்காந்து விவரிச்சு யூடியூப்லயோ எதுலயோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு வைங்களேன். இந்த தப்பறைகள் போய் சத்தியம் நமக்கு கிடைச்சிரும் அப்படி இல்லை. மாறாக சத்தியத்தை முறையாக பெற்றுக்கொண்டு, அடிப்படை சத்தியங்களை முறையாக பெற்றுக்கொண்டு, தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை முறையாக பெற்றுக்கொண்டு, எந்த ஒரு தப்பறையான போதனைகளினுடைய பார்வையில இல்லாம புதிய கண்களோடு, புதிய சிருஷ்டியின் கண்களோடு, அதே சமயம் எந்த ஒரு சந்தேகங்களும், எந்த ஒரு நம்மளுடைய சுய சிந்தனைகளும் இல்லாதபடிக்கு நீங்க வேதாகமத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்களால சத்தியத்தை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் மனித முயற்சி இல்லை. நம்ம பாத்திரமா இருந்தா அவர் நமக்குள்ள நிரப்புவார். நம் பாத்திரமாக இல்லாத போது அது ஏசாயா 28வது அதிகாரத்தின்படி நமக்கு அது தென்படாது. அது கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். ஸோ இது ரெண்டுலேயும் அவர் பேசக்கூடிய பாணி என்ன அப்படின்னா, மனித முயற்சியினால் இல்லை, நல்ல நாட்கள் தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய தயவின்படி வருகின்றது. இது இப்படி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சத்தியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார். அதாவது இவர் எழுதின பாணியை கூட இந்த 2வது பகுதியில நம்மளால பார்க்க முடியும். இவர் மாத்திரம் மற்ற மதங்களினுடைய புஸ்தகங்களை எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டு அதுல இருக்கிற தப்பிதங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தாருன்னா வாழ்க்கை அப்படியே போயிருக்கும். மாறாக அவைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு தேவனுடைய பாதத்துல சத்தியத்தை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நல்ல திறந்த மனதோடு உக்காந்த போது, சத்தியத்தை நான் கண்டுபிடிச்சேன், அதே மாதிரி உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய 1வது அத்தியாயத்தினுடைய முக்கிய பகுதி. இன்னொன்னு, அந்த தொகுதியில அந்த ஒரு வரைபடம் இருக்கும்.
அந்த வலைபரத்தை குறித்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதாவது இந்த சிறு பகுதியாக இந்த இந்த பகுதியாக இருக்கக்கூடிய யூதர்கள், அப்புறம் மீதி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த மஞ்சள் நிறத்தையும் இந்த பச்சை நிறத்தையும் முழுமையாக கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன்னா பெரும்பான்மையான கிறிஸ்தவ மனுக்குலம், கிறிஸ்தவ ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தினர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மலைகள், காடுகள், ஆறுகள், கடல்கள் எல்லாமே கடந்து போய் அநேகரை கிறிஸ்தவரா மாத்துறதுல பெருமுயற்சி எடுக்கிறார். ஆனா மனுக்குலம் நிச்சயமாக மதம் மாறி அதுக்கப்புறம் தேவராஜ்யம் வருங்கிற பார்வை இல்லை. இது தெய்வீக திட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் சொல்றார். ஸோ அந்த பிரபலமான வரைபடத்தின் மூலமாக ஒரு பெரிய சிந்தனையை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த பெயர் சபைகள் செய்யக்கூடிய தவறுகளை அவர் முதல் அத்தியாயத்திலேயே சொல்றார். இது ஒரு ஃபெயிலியர், இது ஒரு தோல்வி. எல்லாரையும் மதம் மாத்தின உடனே ஜீசஸ் வந்துருவாரு அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தெய்வீக திட்டம் பத்தி பேசுறாரு அன்பானவர்களே. ஸோ உங்களுக்கு இப்போ முதலாவது அத்தியாயத்துல அந்த முக்கிய 3 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம். பெட்டர் டைம்ஸ் ஆர் கம்மிங், ட்ரூத் கேன் பி ஃபவுண்ட், mankind has not been converted, is that really God's plan? ஸோ அதாவது நிச்சயமாக நாம சுவிசேஷத்தை சொல்லலாம், ஆனா எல்லாரும் மதம் மாறினதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து வருவாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. மற்ற மத புஸ்தகங்களை அடிக்கோடிட்டு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட தேவ பாதத்துல தாழ்மையாக திறந்த மனதோடு உட்கார்ந்தோம்னா நம்மளாலேயும் சத்தியத்தை கண்டறிய முடியும். நல்ல நாட்கள் வருகின்றது. அதுவும் மனிதனுடைய பெருமுயற்சி கண்டுபிடிப்புகள்னால அல்ல, தேவ திட்டத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதனால்தான் இப்ப அவர் கண்டுபிடிக்கிறார். இதுக்கு அடுத்தது சகோதர சகோதரிகளே, அவர் சிருஷ்டிகர் பத்தி பேசுவார். 2வது அத்தியாயம். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வஞானம் உள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல். ஆக்சுவலா நம்ம எக்லிசியாஸ்ல எடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் எடுக்கக்கூடிய பாடங்களுக்கு இப்படி ஒரு தலைப்பு வைப்போமா? எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க தலைப்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு நாம் பெரும்பான்மையாக வைக்க மாட்டோம். ஆனா அவருடைய வைராக்கியத்துல அவர் அந்த தலைப்பை வச்சிருக்கிறார். இது என்ன சொல்லிட்டாருன்னா, நிரூபித்தல். யாருக்கு மத்தியில நிரூபித்தல்? இந்த புஸ்தகம் ஒரு நாத்திகன் கையில போகுது, அல்லது புது சிருஷ்டியாக உங்களுடைய வாழ்க்கையில உங்க மகனோ மகளோ கணவனோ மனைவியோ நாத்திகராக இருக்கலாம். அவங்க மத்தியில நீங்க நிரூபிக்கணும்னா இந்த 2வது அத்தியாயம் அதிக துணை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவர் ஆர்கியூமெண்ட், அதாவது விவரங்கள் எடுத்து வைக்கிறார். என்னென்ன விவரங்கள் எடுத்து வைக்கிறார்னா, நீங்க மூட நம்பிக்கையாக தேவன் இருக்கிறார்னோ நம்ப வேண்டாம், தேவனே இல்லைன்னு கேர்லெஸ்ஸாகவும் நினைக்க வேண்டாம். இந்த இடத்துல சகோதரர் நியாயமான ஒரு கருத்தினை வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பகுத்தறிவு அப்படின்னா ஆங்கிலத்துல அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேஷனல் திங்கிங் அப்படிங்குவாங்க. ஏன்னா இந்த நாத்திகர்கள் கிட்ட அந்த கோணத்துல நம்ம பேசினாதான் அவங்களுக்கு விவரங்கள் புரியும். நம்ம மூட நம்பிக்கை, நாம முழுவதும் தேவனை விசுவாசிக்கிறோம், இதுவரை நாம அவரை கண்ணுல பார்த்ததே கிடையாது. செவிகள்ல அல்லது கண்கள்ல வேதத்தை வாசிக்கிறது மூலமாக நம்முடைய இருதயங்கள்ல விசுவாசிக்கப்பட்டு தேவன் அவருடைய இருப்பு நிலையை நாம உணர்றோம். நம்ம ஒரு வினோதமான சிருஷ்டிகள். ஆனா பூமியில சில பேரு தேவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படி நம்ம இல்லைன்னு சொன்னா அவர் தண்டிச்சிருவாருங்கிற ஒரு தவறான பயத்துல அவரை நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அன்புல அவர் அணுகிறோம், அவங்க பயத்துல அணுகுறாங்க. மற்றொருவர் எவ்வளவு தீமைகள் நடந்துகிட்டு இருக்கு, தேவனே இல்லை என்கிற ஒரு கோணத்துல பல பேர் இருக்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு, நீங்க எந்த கோணத்திலையும் நீங்க தவறாக அவரை ஞாபகப்படுத்துறத புரிஞ்சுக்கிறத விட
பகுத்தறிவு சிந்தனையில நீங்க கவனிங்க. உங்ககிட்ட நான் நியாயமா பேசுறேன். சோ சகோதர சகோதரிகளே, நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. தேவன் உருவாக்கி இருக்கிறார்ல விஷயங்கள், அந்த சிஸ்டிப்புல கவனிங்கன்னு சொல்றார். சிஸ்டிப்பு, கிரியேஷன், அத பாருங்க. அந்த சிஸ்டிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, சிமெட்ரிக்கல். ஒரு ஒரு குழந்தைய உங்க கண் முன்னாடி நிறுத்தி அதனுடைய வலது கண்ணை நல்லா கவனிங்க. அதே மாதிரியே இடது கண்ணு இருக்கும். அதாவது அந்த கண்ணுங்கிற உறுப்பு வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரே மாதிரி வச்சிருப்பார். மூக்கின் துவாரங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம், உதடுகளின் ஒரு பகுதி மற்றொரு பகுதி, அல்லது மேல் பகுதி கீழ்ப்பகுதி, செவிகளினுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதி, உள்ளுறுப்பாக இருக்கக்கூடிய இருதயத்தினுடைய அந்த ஒரு அமைப்பு, கைகள், கால்கள், நம்மளுடைய ஜீரண மண்டலம், இரத்த ஓட்டம், மூளையினுடைய திறன், இவைகளையெல்லாம் யோசிச்சீங்கன்னா சாதாரணமாக உருவாயிருக்குமா? எவ்வளவு அது சிறப்பாக தனிச்சிறப்போடு செயல்படுது அப்படிங்கிறத யோசிக்க சொல்றாரு. அதுல இருக்கிற ஒழுங்கு, அதுல இருக்கிற வித்தியாசங்கள், அதே சமயம் அதுல இருக்கிற ஒற்றுமைகள், அதே மாதிரியே மனித சரீரத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மேல போகும்போது ஒட்டுமொத்த அண்ட சராசரம், பல கோள்கள் இருக்கும்போது பூமியை மாத்திரம் அந்த நீலமும் பச்சையும் கலந்த ஒரு கோளாக, மனித குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு கோளாக அது எப்படி உருவாச்சு? அதான் ஒரு தகுதியான காரணத்தினை கேக்குது இல்லையா? இந்த சிஸ்டிப்புகள் உருவாயிருச்சு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அந்த விஷயத்துல சகோதர சகோதரிகளை, நம்ம கிட்ட ஒரு நாத்திகன் கூட இந்த 2வது அத்தியாயத்தை தெளிவா படிக்கிறாருன்னா, இவர் பேசுறத படிக்க ஆரம்பிக்க இவருன்னு நம்ம விட்டுறலாம். இந்த அத்தியாயத்தினுடைய காரியங்களை அவர் படிக்க ஆரம்பிக்க அவரு பகுத்தறிவோடு சிந்திக்க ஆரம்பிப்பார். அவர் மூட நம்பிக்கை இல்லை, பட் அவர் ஒரு அசால்ட்டு, ஒரு சாதாரண சிந்தனையில தேவன் இல்லைன்னு சொல்றவர். இந்த 2வது அத்தியாயத்தை அவர் தனிப்பட்ட விதத்துல படிக்கும்போது, ஆமா இல்ல, இந்த சிஸ்டிப்புக்கு பின்னாடி யாரோ ஒரு மாஸ்டர் டிசைனர் இருக்கிறாரு, ஒரு மாபெரும் சிற்பி இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த சிஸ்டிப்பினுடைய ஒழுங்கு, அதுல இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளனுடைய மனதை சிந்திக்க வச்சு தேவன் ஒருவர் உண்டு என்பதை என்ன பண்ணிருமா, நிரூபிக்க வைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு அடுத்தது என்ன கருத்து கொண்டு வர்றாருன்னா, இயற்கைக்கு சில சட்டங்கள் விதிமுறைகளை தேவன் வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு நம்மளுடைய சமையல் அறைகள்ல ஒரு உணவுப் பொருளை நீங்க வச்சுட்டு மறந்துட்டு வீடை பூட்டிட்டு நீங்க போயிடுறீங்க. சோ அந்த உணவுப் பொருளுக்கு தெரியாது, தெரியாம என்ன வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. நான் கெடாம இருக்கணும் அப்படின்னு அது நினைச்சா கூட அப்படி ஒரு நினைப்பு வராது. ஒருவேளை அப்படி அந்த உணவுப் பொருள் நினைச்சா கூட அந்த உணவுப் பொருள் நிச்சயமாக கெட்டுதான் போகும். ஏன்னா சில இயற்கை விதிகள். மாவு வைக்கிறோம், அடுத்த நாள் புளிக்குது. பால் வைக்கிறோம், சூடு பண்ணலன்னா கெட்டுருது. அதாவது அதனுடைய வேலைய சில சட்டங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா இயற்கையில வச்சிருக்கிறார். நாம தண்ணீர்ல அதிகமாக விளையாடுறோம், அந்த ஜலத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் நமக்கு வருது. வெயில்ல அதிகமாக இருக்கிறோம், அதனுடைய உபாதைகள் நமக்கு வருது. நன்மையான விதங்கள்ல கவனிக்கும் போது
அந்த சூரியன் பகல்ல வரணும், இரவு ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தா போதும். இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த விதிமுறைகள், த லா ஆஃப் நேச்சர், அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லா மேக்கரை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற. ஒரு சட்டம் ஒரு தேசத்துல இருக்குன்னா அந்த சட்டத்தை எழுதினவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? எழுதாம திடீர்னு போயிட்டு சட்டங்கள் தோன்றி விட்டது, அப்படியே தோன்றி விட்டது நம்ம சொன்னா அது எப்படிப்பட்ட கதையாக இருக்கும்? நேச்சருக்கு பின்னாடி சில விதிமுறைகளை யாரோ ஒரு லா மேக்கர், ஒரு சட்டத்தை ஆக்கியோன்னு என்ன பண்ணி இருக்கிறாருன்னா எழுதி இருக்கிறாரு. சட்டத்தை வழங்கினவர் ஒருத்தர் இருக்கிறாரு என்று சொல்லி அந்த நாத்திகரோ ஆத்திகரோ யாரோ ஒருவருடைய சிந்தனைக்கு இவைகளை எடுத்து காண்பிக்கிறார் இந்த தொகுதியில, இந்த அத்தியாயத்துல. ரொம்ப வல்லமையான எழுத்துக்கள், ரொம்ப ஆர்வத்தை தூண்டுகிற எழுத்துக்கள். உங்க குடும்பத்துல, என் குடும்பத்துல யாராவது இப்படி இருக்கிறாங்கன்னா இந்த அத்தியாயத்தை நாம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நாம் ஒரு பாத்திரமா செயல்படலாம், தேவனை காட்டுகிற பாத்திரம். சோ ஆகவே அந்த நேச்சர்ஸ் லா இருக்குன்னா நேச்சர்ஸ் லா கிவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த கருத்தை சொல்லிட்டு இப்படி பகுத்தறிவு சிந்தனையோடு நியாயமான காரியங்களோடு தேவனை பற்றி நிரூபிச்சுட்டே வர்ற 7ஆம் தூதன் அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சிருஷ்டிகளே இப்படி பிரம்மாண்டமா இருக்குன்னா அதை ஆக்கியோன்னு எப்படி இருப்பார்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பானை இருக்கு, அந்த பானையில அருமையான டிசைன் போட்டிருக்கிறாரு. இப்ப அந்த பானை பெருசா, அந்த சிருஷ்டிகர் பெருசா? நிச்சயமா சிருஷ்டிகர் தான். அந்த பானையை உருவாக்கினார் இல்லையா, அவர்கிட்ட இன்னும் நிறைய டேலண்ட் இருக்கு. அவர்கிட்ட இருந்த டேலண்ட்ல, தாளந்துகள்ல ஒரு சில பகுதிகள் தான் அந்த பானை மேல அவர்னால போட முடிஞ்சிருக்கு. அவருக்கு ஒரு பானை இல்லை, பல பானைகள்ல இன்னும் வெவ்வேறு பாணிகள்ல பானைகளை செய்ய முடியும் அவர்னால. இப்ப பானை பெருசா, பானையினுடைய ஆக்கியோன் அந்த குயவன் பெரியவரா அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை அவர் எடுத்து காண்பிச்சு கிரியேட்டர் இஸ் ஃபேர் சுப்பீரியர் டு ஹிஸ் கிரியேஷன் என்கிற கருத்தை வலியுறுத்துறார். சிருஷ்டிப்பை விட பல மடங்கு உயர்ந்தவர், பெரியவர், பிரம்மாண்டமானவர் படைப்பாளர், சிருஷ்டிகர் என்று கருத்தை அவர் முன்வைக்கிறார். அன்பானவர், ரொம்ப மயிர்குச்செறிகிற கருத்துக்கள் அதுல இருக்கும். நல்ல விசுவாச கண்கள்ல 2வது அத்தியாயத்தை படிக்கும்போது தேவ சமூகத்தை நம்மளால பார்க்க முடியும். சில பிரதர்ஸ் அனுபவம் கூட சொல்றாங்க, சிருஷ்டிகரை நான் கண்டேன். சகோதர சகோதரிகளே, விசுவாச கண்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பான நீதி, ஞானம், வல்லமை, வல்லமையை காட்டிலும் அன்பு. சோ இந்த 3 கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 முக்கிய குணலட்சணங்கள், இதெல்லாம் மனிதனுக்கு தோன்றினது தேவன் கிட்ட, சிருஷ்டிகர் கிட்ட இருக்கிற இந்த 3 குணங்கள் தான் மனிதனுக்குள்ள ஓரளவு நியமனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அவரு சொல்லக்கூடிய ஒரு ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, பகுத்தறிவு சிந்தனையில யோசிங்க. இப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள, நீதியுள்ள, அன்புள்ள ஒரு சிருஷ்டிகர் தான் சகோதர சகோதரிகளே மனிதனுடைய வரலாற்றை அவர் துவங்கி விட்டிருக்கிறாரு என்கிற ஒரு கருத்தை அவர் கொண்டு வர்றார். அன்பானவர்களே, நிரூபிச்சு காட்டுறாரு. தலைப்பு மாதிரியே சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் சர்வ ஞானம் உள்ளவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் 2ல நிரூபிக்கிறார். ஸோ சகோதர சகோதரிகளே, ஒரு சிருஷ்டிப்புக்கு பின்னாடி பகுத்தறிவு சிந்தனையில தான் பார்க்கணும். பூமியில் இருக்கிற யாராக இருந்தாலும் பகுத்தறிவு சிந்தனையில கவனிச்சு பார்க்கும்போது அவரை நம்மளால நிரூபிக்க முடியும். இயற்கைக்கு சில விதிகள் இருக்கு, விதிகள் இருக்குன்னா விதிகளை ஆக்கியோன் ஒருவர் இருக்கணும். அந்த ஆக்கியோன் தான் அந்த சிருஷ்டிகர். சிருஷ்டிகளை விட சிருஷ்டித்தவர் பெரியவர். இந்த கருத்துக்களோடு 2வது அத்தியாயம் முற்று பெறுது, நிறைவு பெறுது.
3வது அத்தியாயம் சகோதர சகோதரிகள வேதம் பற்றின விஷயம். வேதத்துக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு பாருங்க. ஒருத்தர் வந்து ரஷ்யால இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு இந்தியாவில் இருக்கிற விக்கிரகங்கள் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. மத்திய பகுதிகளில் இருக்கிற இஸ்லாமியர்களின் நம்பிக்கையும் அவருக்கு இல்லை. ஒருவேளை ஒரு ரஷ்யால இருக்கிற ஒருத்தர் கையில அவருக்கு ஆங்கிலம் தெரியும் அல்லது ரஷ்யன் லாங்குவேஜ்ல ரஷ்ய பாஷையில அவர் வந்து இந்த வால்யூம்ஸ் எடுத்து படிக்கிறாருன்னா தெய்வீக திட்டம்னு ஒண்ணு இருக்கா? மனுஷன் மேல தேவன்கிறவரு ஒரு பிளான் வச்சிருக்காரா? அப்ப தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஆமா, இருக்கிறார். இப்ப அவர் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுதான் சத்திய வேதத்தின் மூலமா. 3வது அத்தியாயத்திலேயே வேதத்தினிடமாய் வழி நடத்துகிறாரு இந்த தூதன். ஒண்ணு 7ஆம் தூதன்னு சொல்லலாம், அல்லது உங்க வீடுகள்ல இருக்கிற இந்த 1வது தொகுதியாக பச்சை வண்ண சட்டை போட்டு உங்க வீடுகள்ல உட்காந்துகிட்டு இருக்கிற துரிதமான தூதன். இவர் எங்க வழி நடத்துறாருன்னா சத்திய வேதம் கிட்ட வழி நடத்துறாரு. சத்திய வேதம் என்னவா? மந்திர புஸ்தகம் இல்ல, அல்லது அது வெறும் புஸ்தகம் அல்ல, அது தெய்வீக வெளிப்பாடுங்க. தேவனுடைய வெளிப்பாடு, டிவைன் ரெவலேஷன். தெய்வீக வெளிப்பாடா? ஆமா, அது தெய்வீக வெளிப்பாடு என பகுத்தறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல். பாத்தீங்களா? அப்ப 7ஆம் தூதன் தேவனுடைய கரத்தில் பாத்திரமா இருந்த போது அவர் எந்த கோணத்துல உலக ஜனங்கள் கிட்ட தேவனுக்கு சாட்சி பகுறாருன்னா பகுத்தறிவு சிந்தனையில. ஏன்னா இந்த பகுத்தறிவு சிந்தனையில பல பேரை முட்டாள்களாக்கி இருக்கிறான் பிசாசு. பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பல பேர் தேவனை விட்டு தூரமா போய் நாத்திகர்கள் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப அதே பகுத்தறிவை பயன்படுத்தி நிரூபிச்சு காண்பிக்கிறது 7ஆம் தூதனுடைய வேலை. ஏற்ற கால சத்தியம் இது. சோ இதுல உள்ள கடந்து போகும்போது நமக்கு எப்படி கொண்டு வர்றாருன்னா அதையும் பகுத்தறிவு சிந்தனையில தான் கொண்டு வர்றாரு. முதல் வந்து தேவனுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிற இந்த சத்திய வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா பழமையான புஸ்தகம்ங்கிறார். ஸோ ஓல்டஸ்ட் புக் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட். உலக மனித வரலாற்றுல மிக பழமையான புத்தகம் இதுன்னு பேசுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா பல சிக்கல்கள்ல போராடி இன்னைக்கும் தோக்காம நின்றுகிட்டு இருக்கிற புஸ்தகம்னு பேசுறார். அதாவது என்ன கருத்துன்னா ஒரு புஸ்தகம் 1-2 நூற்றாண்டுகள் இருக்கலாம், ஆனா எழுதப்பட்ட நூற்றாண்டிலிருந்து இந்த 21வது நூற்றாண்டு கிமுவோட சேர்த்தனம்னா 61ஆம் நூற்றாண்டு வரைக்கும், சகோதர சகோதரிகளே 61ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்னைக்கும் இருக்கிற ஒரே புஸ்தகம் சத்தியவேதம். 61 செஞ்சுரிஸ்ங்க. 2வது இத பலமுறை தடுக்க நினைச்சாங்க, எரிக்க நினைச்சாங்க, துன்புறுத்த நினைச்சாங்க. ஆனா யார் தடுத்தாங்களோ அவங்க இன்னைக்கு இல்ல. யார் எரிக்க நினைச்சாங்களோ எரிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு இல்ல. பட் யாரு துன்புறுத்த நினைச்சு இந்த புஸ்தகத்தை ரொம்ப துன்புறுத்தினாங்களோ அவங்க கூட இல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது இருக்கு. ஏன்னா இது தெய்வீக வெளிப்பாடு, நிற்கும் அது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா மனிதனுக்கு இன்னைக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு செல்வாக்க மனிதனுடைய மனசாட்சிக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா, அல்லது அவனை ஓரளவுக்காவது சற்றே உயர்ந்த நிலையில காட்டுறதுக்கு முயற்சி செஞ்ச ஒரு முக்கியமான புஸ்தகம் எதுன்னா இதுதான். அடிப்படையான புஸ்தகம் எதுன்னா இதுதான். சோ இங்கிருந்துதான்
மற்ற பல எழுத்தாளர்கள் கற்று போயிருக்கிறாங்க. மற்ற பல எழுத்தாளர்கள் ஒழுக்கம் சார்ந்த கருத்துக்களை மனுக்குலத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படையா இருந்த புஸ்தகம் இதுதான் அப்படிங்கிறது. அந்த கருத்தை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதர சகோதரிகளை, இக்கால அதாவது நவீன கால சட்ட சாசனங்கள் அதனுடைய அடித்தளமே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத பைபிளினுடைய விஷயங்கள் நிறைய பூமியிலேயே இருக்கு. பேரு பைபிள்னு அது பெருமை பாராட்டிக்கிறது இல்ல. ஆனா பைபிள் சார்ந்த பல விஷயங்கள் அநேக நீதிமன்றங்கள்ல சட்ட வடிவத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகளை, மற்றொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற எந்த வேதத்தை காட்டிலும் இந்த சத்திய வேதம் தான் மனிதனுடைய சிருஷ்டிப்பு குறிச்ச ஒரு ஒழுக்கமான நேர்த்தியான வரலாற்றை அறிவியல் ரீதியாக நம்பகமான சிருஷ்டிப்பின் காரியத்தை எடுத்து கூறுவது இந்த புஸ்தகம் தான் அப்படிங்கிறார். அதே சமயம் இதை எழுதின எழுத்தாளர்களுடைய நிலை, அவங்க ஏதோ கூலிக்கு வேலை செய்தவர்கள் போன்று இதை எழுதாமல் மகா கனவீனங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. அதாவது நீங்க இது ஒவ்வொரு புஸ்தகங்கள் இருக்கு இல்லையா, மோசே, யோசுவா, அதுக்கப்புறம் சாமியேல் தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் ஓசியா தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் மீகா, நாகும், ஆபக்கூக், ஏசாயா, எரேமியா, அப்புறம் புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள். இந்த எழுத்தாளர்கள் இதுல தேவன் பயன்படுத்தின கருவிகள் அவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பெய்டு ரைட்டர்ஸா எழுதல. அதாவது சம்பளம் வாங்கின ஊழியர்களாக இது எழுதல. மாறாக எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, அவங்க எழுதுனதையும் அவங்க வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தா, சே அவங்கள போய் நம்ம குற்றம் சொல்ல முடியாதுப்பா அப்படி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு தார்மீக ரீதியான பூலோக ரீதியான பலன்கள் எதுவுமே கிடைக்காமல் தேவ கருவியாக, பேனாவாக, எழுதுகோளாக அவங்க எழுதியிருக்காங்க. சகோதர சகோதரிகளே, ஒருவேளை பூமிக்குரிய லாபங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா வேற என்ன நடந்ததுன்னா அதுக்கும் ஆப்போசிட் தான் என்ன நடந்தது. சரி, நீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அவங்களுக்கு மரியாதைகள் எதுவுமே கொடுக்கல, அவங்க புகழாரங்கள் எதுவும் செலுத்தல, அப்படி இருந்தா கூட அவங்க நல்லபடியா எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட இதுக்கு ஆப்போசிட் நடந்தது. அது என்ன அப்படின்னா, எழுதின எழுத்தாளர்களை சிறை பிடிச்சிருக்கிறாங்க, பட்டயத்தால் வெட்டி இருக்கிறாங்க, குத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எழுதுனதுக்காகவே. அப்ப கூட அவங்க எழுத்துக்கள்ல உண்மையா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா வேதாகமத்தின் மாபெரும் சிறந்த எழுத்தாணியாக இருந்துகிட்ட அப்போஸ்தலர் பவுல் அநேக பக்கங்களை எழுதினாரு, அநேக புஸ்தகங்களை அவர் எழுதியிருந்தாரு. அவருக்கு கிடைத்த பரிசு வெகுமானம் என்னன்னா சிரச்சேதம். ஏன் சிரச்சேதம் பண்ண வரும்போது அவர் பயந்து நான் எழுதுனதெல்லாம் தப்பு, நான் இதுல வாபஸ் வாங்கிக்கிறேன் பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன காட்டுது அப்படின்னா, பகுத்தறிவன்படி இவங்க சொல்லி காட்டும் போது ஏன் இந்த மனுஷங்கள்லாம் அப்படி இருந்தாங்க எழுதுனாங்க? அல்லது எல்லாருக்கும் அந்த வேதாகமத்தினுடைய அந்த 40க்கும் பக்கத்துல இருக்கிற அந்த எழுத்தாளர்கள் யார் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாங்க? ஒருவேளை சம்பளம் வாங்கிட்டு இப்படி எழுதிட்டாங்களான்னாலும் நம்ம பேச முடியாது. தேவனுடைய மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினார். அது அவர் அங்க வெளிப்பட்ட. இன்னொன்னு,
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா, வேதாகமத்தின் எழுத்தாளர்கள் எல்லாரும் அவங்க காட்டிட்ட அந்த நேர்மைத்தன்மை, நேர்மை, ஆனஸ்டி. என்ன நேர்மை? ஒருவேளை அந்த எழுதின எழுத்தாளர் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு நீ மறுதலிச்சு இல்லையா, அதை கூட எழுதுனாங்க. ஒருவேளை அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 7வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் செய்ய விரும்புறேன் ஆனா அதை நான் செய்ய மாட்டேங்கிறேன், நான் செய்ய விரும்பாததையவே நான் செய்யறேன். இது அவர் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, தன்னை ஒரு புனிதராக காட்டணும்னா. நிர்பாக்கியமுள்ள மனுஷனா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க செஞ்ச தவறுகளை கூட அவங்க உண்மையா பதிவு செஞ்சு வச்சாங்க. பேதுரு மறுதலித்தது, யூதாஸ் காட்டி கொடுத்தது, ஆபிரகாம் ஆரம்பத்துல சிரிச்சது, இப்படி அவங்களுடைய தப்பிதங்கள் கூட யதார்த்தமா பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய வைராக்கியத்தையும் அவங்க பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. எலியா சோர்வுற்று கிடந்தார் இல்லையா, அதை மறைச்சிருக்கலாமே. அந்த பக்கங்களை மட்டும் அவர் மறைச்சுக்கிட்டு எலியாவை ஒரு வல்லமையான பாத்திரமாவே காட்டியிருக்கலாமே. ஏன்னா தெய்வீக வெளிப்பாடு உள்ளதை உள்ளதாகவும் இல்லதை இல்லதாகவும் காட்டுச்சு. அதே சமயம் இன்னொரு விஷயம், 1700 வருடங்களாக எழுதப்பட்டிருந்தாலும், பல்வேறு எழுத்தாளர்களாக எழுதப்பட்டிருந்தாலும், அதுக்குள்ள இருக்கிற அந்த பூமாலை இணைப்பு, அந்த ஒரு பூமாலை மாதிரி அதனுடைய இணைப்பு விட்டு போகவே இல்லை, அறுபடவே இல்லை. அங்கதாங்க இருக்கு அதனுடைய தெய்வீக வெளிப்பாடுங்கிற நிரூபணம். ஏன்னா தேவனுடைய கையே வேதாகமத்துல இருந்துச்சு. இந்த கண்டினியூட்டி ஆஃப் த மெசேஜ் கொலாப்ஸ் ஆகவே இல்லை. ஒரு எழுத்தாளர் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காரியமும் அதே சமயத்துல வேறொரு கண்டத்துல வேறொரு ஊர்ல வேறொரு நாட்டுல இருந்த இன்னொரு எழுத்தாளருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு தானியேல், எசேக்கியேல், எரேமியா சமகால தீர்க்கதரிசிகள். ஒருத்தர் பாபிலோன்ல நேபுகாத் நேச்சாரனுடைய அரண்மனையில வேலை செய்யறார், ஒருத்தர் பாபிலோன்ல சிறைப்பட்டு போன ஒரு யூதராக சுற்றி திரிகிறார், இன்னொருத்தர் எருசலேமிலேயே, அதாவது முற்றுகையிடப்பட்ட எருசலேம்ல பரிதாபமாக சுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா 3 பேர்கிட்டயும் தேவன் வெளிப்படுத்தின விஷயம் ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப குறிப்பா இந்த எஸ்தரு, எஸ்ரா, நெகேமியா இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே ஒன்னா வருது. இதுதான் இதனுடைய மாபெரும் விஷயம். பேசப்படும் செய்தியின் தொடர்ச்சி மாறுபடவே இல்லை. இதை விட விஞ்சக்கூடிய வகையில சில வேதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு சவுண்ட் இருந்துதான், அந்த சவுண்ட்ல இருந்து சிருஷ்டி வந்துச்சுங்கிறாங்க. ஆனா தேவன் மண்ணினாலே மூலகங்களினாலே மனிதனை சிருஷ்டிச்சான்ங்கிற அந்த சிருஷ்டிப்பினுடைய விவரணம் சத்திய வேதத்துல எவ்வளவு அழகா இருக்கு. மற்றொரு விஷயம் என்னன்னா, மற்ற வேதங்கள் மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு என்ன நிகழும் அப்படின்னா, அவன் பூச்சி, புழு, காகம் அப்படி கொண்டு போறார். லைஃப் சைக்கிள்ஸ், அது 7 சைக்கிள் ஆகுங்கிறாரு, அது மீண்டும் மறுசுழற்சிக்கு உட்படும் எல்லாம் சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. இன்னொருத்தர் உத்தரிக்கும் ஸ்தலம் சொல்றாரு, ஒருத்தர் நரகம் சொல்றாரு, ஒருத்தர் பரலோகம் சொல்றாரு. பட் சகோதர சகோதரிகளை, இந்த வேதம் தான்
சிஸ்டிப்பின் விஷயங்களை விவரத்தை தெளிவாக பேசினாலும் சகோதர சகோதரிகளே, மற்றொரு கோணத்துல, அதாவது மனிதனுடைய மரணத்துக்கு பின்பு கிறிஸ்து இயேசுவினுடைய ஈடுபலியினுடைய விலைக்கரையம் அல்லது புண்ணியத்தின் மூலமாக மீண்டும் ஜீவனோடு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற விஷயத்தை அநேக நிழல்கள், தீர்க்க தரிசனங்கள், நிரூபணங்கள், கர்த்தரேசுவின் அற்புதங்கள், அதனுடைய அடையாளங்கள், அதன் மூலமாக வேதாகமம் முழுக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றி பேசுது. தெளிவா இருக்குங்க. மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் நடக்கும், எந்தெந்த வகுப்பாருக்கு எந்தெந்த நிலைப்பாடு, ஜீவநிலை, தெளிவா பேசுது வேதம். சகோதர சகோதரிகளே, ஒரே வரியில சொல்லணும்னா நல்ல நாட்கள் வருகின்றது. அது தேவ முயற்சியினால் வருகிறதே அல்லாமல் மனித முயற்சியினால் அல்ல. நல்ல நாட்கள் வருகின்றது, மேசியாவினுடைய யுகம் வருகின்றது. அது மனித முயற்சியால் அல்ல, தேவனுடைய திட்டத்தினால். அப்படி ஒரு நல்ல நாட்களை கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை பத்தி தெரிந்து கொள்ளணும்னா சத்திய வேதத்தை வாசிங்க. இதுதான் முதல் 3 அத்தியாயங்களை குறித்து 7ஆம் தூதன் அல்லது முதலாவது துரிதமான தூதனுடைய கருத்தாக இருக்கு. நீங்க விரும்புனா அடுத்த வார புதன்கிழமைக்குள்ள மீண்டும் நீங்க படிச்சிருந்தா கூட, நீங்க ஆரம்பத்துல படிச்சிருந்தா கூட, மீண்டும் ஒரு விசை இந்த குறிப்பெடுத்த விஷயங்கள் அல்லது இந்த கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறம் ஞாபகமான விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இந்த 3 அத்தியாயங்களை நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி படிங்க. இது உங்களுடைய சகோதரருடைய அன்பான வேண்டுகோள். உங்க கூடவே சேர்ந்து நானும் ரீஸ்டடி பண்றேன். எல்லாரும் ஸ்டடி பண்ணலாம். நம்ம ஒரு இயக்கம், இந்த இயக்கத்தை மீண்டும் மீண்டும் நம்மளுடைய அகாப்பே அன்பினுடைய உருவாக்கத்துக்காக, நம்மளுடைய முத்திரையிடப்படுதலுக்காக நாம் செய்யணும். அன்பானவர்களை, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சரியாக 1 மணி நேரம் பக்கத்துல ஆயிடுச்சு. தேவனுடைய கிருபை, சத்தியத்தின் வழிநடத்துதல்கள் எப்போதும் இருப்பதாக. ரொம்ப நன்றி சகோதர சகோதரிகளே. தேங்க்யூ.